இந்த வரையாடுகள் யூரோப்ல இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வந்திருக்கு. சுமார் 75 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி யூரோப்ல ஆல்ப்ஸ் மலைகள் உருவாக ஆரம்பிச்சது. அப்போ அதுல இருந்த நிறைய விலங்குகள் வேற வேற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போச்சு. அப்படி இந்த வரையாடும் கிழக்கு பக்கமா குர்திஸ்தான், காக்கஸ், ஈரானிய மலைப்பகுதிகள், பாமீர் மற்றும் இந்துக்குஷ் மலைத்தொடர்களை கடந்து இமயமலைக்கு வந்துச்சு. அங்க இருந்த கடுமையான காலநிலை மற்றும் வறட்சி காரணமா தெற்கு பக்கமா நகர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து வாழ ஆரம்பிச்சது. ஒரு காலத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுவதுமாவே இருந்த இந்த ஆடுகள் இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற உயரமான மலைப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்கு. கடுமையான குளிர், மழை, காற்று இருக்கிற இந்த மலைப்பகுதிகள் மற்ற வன விலங்குகள் கிட்ட இருந்து இந்த ஆட்டை பாதுகாக்குது. இப்படி மில்லியன் கணக்கான வருஷங்களா தாக்கு பிடிச்சிருக்கிற இந்த ஆடுகள் இன்னைக்கு அழியும் தருவாயில இருக்கு. இந்த ஆடுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த எரவிகுளம் நேஷனல் பார்க்லயே மொத்தம் 700 இருந்து 800 ஆடுகள் தான் இருக்கு.